अस्मत्कुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏழ்வாறுமைய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அகலகில்லே நிறையுமென் அலர்மேல் மங்கை உரை மார்பா நிகரில் புகழாய் உலகம் உன்னுடையாய் என்னையாழ்வானே நிகரிலமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழொன்னில்லாவடியேன் உன்னடிக்கீழமர்ந்து புகுந்தேனே அகில புவன ஜன்மஸ்தேம பங்காதிலீலே வினத விவிதபூத உராதரக்ஷைகதீக்ஷே ஸ்ருதிசரசி விதீப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவது மம பரஸ்மின் ஷேமுழி பக்திரூபா ஸ்ரீமான் வெங்கடநாதார்ய கவிதார்க்கிககேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹிருதி. வேதாந்த தேசிகன் திருவரங்கம் பெரிய கோவிலிலே எழுந்தருளியிருந்த காலத்திலே துருஷ்கருடைய படையெடுப்பாலே பேராபத்து வந்த பொழுது அந்த திருவரங்கரை விட்டே விலகி இருக்க வேண்டிய ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டது. பல இடங்களிலே தங்கி அவர் திருநாராயணபுரத்திலே எழுந்தருளியிருந்த காலத்திலே இந்த திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு ஏற்பட்ட ஆபத்தானது நீங்கி அது பழைய பொலிவோடு திகழ வேண்டும், அங்கே தர்மம் நிலைநாட்டப்பட வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டு அருளி செய்த ஸ்தோத்திரம்தான் அபீதி ஸ்தவம் என்று வழங்கப் பெறுகிறது. அதாவது பீதி என்றால் பயம், அபீதி என்றால் அந்த பயமானது நீங்க வேண்டும் என்று எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டபடியினாலே இதற்கு அந்த பெயர் ஏற்பட்டது இந்த ஸ்தோத்திரத்திற்கு. அதிலே முதலிலே ஒரு 19 ஸ்லோகங்கள் பொதுவான விஷயங்களை தெரிவித்தார். எம்பெருமானை சரணமடைந்தால் அவன் நிச்சயமாக ரட்சிப்பான் என்கிற அந்த அர்த்தங்களை எல்லாம் தெரிவித்து 20வது ஸ்லோகம் தொடங்கித்தான் அந்த திருவரங்கத்துக்கு ஏற்பட்ட ஆபத்தானது நீங்க வேண்டும் என்பதை ஸ்பஷ்டமாகவே தெரிவிக்கின்றார். அதிலே இப்பொழுது 22வது ஸ்லோகத்தை நாம் முதலிலே அனுபவிக்கிறோம். இதில் என்ன சொல்லுகிறார்? அந்த திருவரங்கத்திற்கு இப்பொழுது சாக்கியர், துருஷ்கர், யவனர் முதலானவர்களாலே ஆபத்து ஏற்பட்டிருந்தால் அவர்களையெல்லாம் அழித்து இந்த திருவரங்கத்தை நீ காத்துருள வேணும் என்பதாக, அவர்களாலே ஏற்பட்டிருக்கிற இந்த பயமானது விலக வேணும் என்பதாக பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார். கலிப்ரணிதி லக்ஷணைஹி கலிதசாக்கிய லோகாயதைஹி துருஷ்க யவனாதிபிஹி ஜகதி ஜிரும்பமாணம் பயம் பிரகிருஷ்ட நிஜசக்திபிஹி பிரசவமாயுதைஹி பஞ்சபிஹி க்ஷிதித் திருதசரக்ஷகைஹி க்ஷபய ரங்கநாத க்ஷணாத். திருவரங்கம் பெரிய கோவிலே எழுந்திருக்கிற எம்பெருமானை பிரார்த்தித்து கொண்டுகிறார். என்ன சொல்றார்? வந்திருக்கிற விரோதிகள் எல்லாம் யார் என்று பார்த்தால் கலிப்ரணிதி லக்ஷணைஹி, கலிபுருஷனுடைய, கலிபுருஷன் என்பவன் என்ன செய்கிறான்? இந்த உலகத்திலே அதர்மத்திற்காகவே அலைகிறான் அவன். கலி கோலாகலம் என்று சொல்லுவார்கள். அதர்மம் தலையெடுத்து தர்மம் குறைந்து வந்தால் அது கலிபுருஷனுடைய காரியம் என்று சொல்லுவது வழக்கம். ஆயினாலே இப்பொழுது இங்கே இந்த திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு ஆபத்தை விளைக்க வந்திருக்கிறவர்கள் அவர்களெல்லாம் யார் என்றால் கலிபுருஷனுக்கு பரிவாரம் போன்றவர்கள், அவனுக்கு வேலை செய்வதற்காக வந்திருக்கிறார்கள் என்று சொல்லலாம்படி இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் யார் என்றால் கலிதசாக்கிய லோகாயதைஹி துருஷ்க யவனாதிபிஹி, அவர்களெல்லாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து வந்திருக்கிறார்களாம். அதாவது சாக்கியர்கள், லோகாயத்தர்கள் என்றால் சார்வாக்கர்கள், அப்புறம் துருஷ்கர்கள், யவனாதிபிஹி, யவனர்கள் என்னால் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் யவனர்கள் என்று சொல்லுவார்கள். எத்தனை பேர்? சாக்கியர்கள், சார்வாக்கர்கள், யவனர்கள், துருஷ்கர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் யாருன்னு கேட்டால் கலிப்ரணிதி லக்ஷணைஹி, கலிபுருஷனுக்கு பரிவாரம் போல இருக்கிறார்கள். ஏன் என்றால் அவரவர்கள் தங்கள் தங்கள் மதங்களை அவர்கள் பின்பற்றுவதிலே எந்த தவறும் இல்லை. ஆனால் மற்றொரு மதத்தை அழிக்க வேண்டும் என்று அவர்கள் படையெடுத்து வருகிற பொழுது அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தீயவர்களாக ஆகிவிடுகிறார்கள். மற்றவர்களை அழித்து
அவர்களையும் தங்கள் மதத்தவர்களாக ஆக்கிக் கொள்ள வேணும் என்று அப்படி நினைக்கிறார்களே, இவர்கள்லாம் யார் என்றால் கலிபுருஷனுக்கு பரிவாரம் போன்றவர்கள் தானே. ஆகையினாலே கலிதசாக்கிய லோகாயதைஹி துருஷ்க யவனாதிபிகி, இப்படிப்பட்ட துருஷ்கர் யவனர் முதலியோர் அத்தனை பேராலே என்ன ஏற்பட்டிருக்கிறது? உலகத்தில் ஜிரும்பமானம் பயம். அதனாலே மேலே மேலே பயம் வளர்ந்து வருகிறது. ஐயோ, இவர்கள் என்ன செய்து விடப் போகிறார்களோ, என்ன செய்வார்களோ என்று. அப்படிப்பட்ட அந்த பயத்தை எம்பெருமானே உன்னுடைய திவ்யாயுதங்களால் போக்கியருள வேணும் என்று சொல்றார். எம்பெருமானுடைய திவ்யாயுதங்கள் அவை எப்படிப்பட்டவை? பிரகிருஷ்ட நிஜசக்திபிகி, மிகவும் உயர்ந்தவைகளாய் நல்ல சக்தியை உடையவர்கள் அந்த ஆயுதங்கள் அத்தனை பேரும். அது பிரசவம் ஆயுதைகி பஞ்சபிகி, ஆயுதம் 5 ஆயுதங்கள். எம்பெருமானுக்கு எத்தனையோ ஆயுதங்கள் இருந்தாலும் பஞ்சாயுதங்கள் என்பவை மிக முக்கியமானவைகளாக சொல்லப்படுகின்றன. எம்பெருமானுடைய திருக்கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரம், அதற்கு பிறகு கதை, இந்த 3 ஆயுதங்கள் பெரும்பாலும் எல்லா திவிதேசத்திலும் எம்பெருமான் எப்பொழுதுமே அப்படி ஏந்தி கொண்டு எழுந்தருளி இருப்பான். சங்கு சக்கரம் கதை, அதற்கு மேலே அவனுடைய சார்ங்கம் என்கிற வில், நந்தகம் என்கிற வாள், இந்த 2ஐயும் சேர்த்தால் 5 ஆயுதங்கள் மிக முக்கியமான ஆயுதங்கள். அது ஆயுதைகி பஞ்சபிகி. அப்படிப்பட்ட ஆயுதங்களாலே நீ என்ன செய்ய வேண்டும்? கிருதித் திரிதச ரக்ஷகைகி, அந்த ஆயுதங்கள் எப்படிப்பட்டவை என்னால் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய பூசுரர்கள், அதாவது எம்பெருமானுக்கு எப்பொழுதும் தொண்டு செய்து கொண்டிருப்பவர்கள், அவர்களை அது காப்பனவாக உள்ளன அந்த ஆயுதங்கள் எல்லாம். அப்படி எம்பெருமானை அதாவது திரிதசர்கள் என்னால் என்ன? எம்பெருமானுக்கு தொண்டு செய்பவர்கள், அந்தணர்கள் என்று சொல்லலாம். அப்படிப்பட்டவர்கள் திரிதசரக்ஷகைகி, அப்படிப்பட்டவர்களை இந்த ஆயுதங்களாலே நீ என்ன செய்ய வேண்டும்? கணாத்து பிரசபம் க்ஷபயா என்று ஒரு கணப்பொழுதிலே பலாத்காரமாக அத்தனை விரோதிகளையும் நீ அழித்தருள வேணும். எப்படி அந்த ராமபிரான் தன்னுடைய சார்கம் என்னும் வில்லாலே அத்தனை அரக்கர் கூட்டத்தையும் அழித்தானோ, எப்படி எம்பெருமான் அரக்கர் கூட்டத்தை எல்லாம் அப்படி சக்கராயுதத்தாலே அழித்தானோ, அதுபோல இந்த இடத்திலும் விரோதிகளை எல்லாம் எம்பெருமான் அழித்து அந்த ஸ்ரீரங்க ஸ்ரீயானது மறுபடியும் அந்த பொலிவோடு திகழும்படியாக அப்படி செய்ய வேண்டும் என்று அந்த எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்கிறார். இந்த ஸ்லோகத்திலே என்ன சொல்லுகிறார்? இப்படி பிரகிருஷ்ட நிஜசக்திபிகி ஆயுதைகி பஞ்சபிகி பிரசப க்ஷபய என்று பிரசபம் க்ஷமய, அவர்களெல்லாம் நீ என்ன செய்ய வேண்டும்? அவர்களெல்லாம் அழித்து இந்த திருவரங்கம் பெரிய கோவிலை ரட்சித்தருள வேணும் என்று இந்த ஸ்லோகத்திலே அந்த திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு ஆபத்து யாராலே வந்தது என்பதையும் காட்டுகிறார். துருஷ்க யவனாதிபிகி என்று சொல்லுகிறார். அப்படி அவர்களாலே தான் ஆபத்து வந்தது என்பதை அப்படி ஸ்பஷ்டமாகவே காட்டுகிறார். அடுத்தபடியாக 23வது ஸ்லோகம், இதிலேயும் அதே விஷயம்தான். ஆனால் என்ன சொல்லுகிறார்? மற்ற ஆயுதங்களெல்லாம் இருக்கட்டும், என்ன உன்னுடைய சக்கராயுதம் ஒன்று போருமே. அந்த சக்கராயுதம் தானே உலகத்திலெல்லாம் தர்மத்தை நிலைநிறுத்துகிறது. தெரிவித்தேனே, அருளார் திரு சக்கரத்தால் அகல் விசும்பும் நிலனும் இருளார் வினகட செங்கோல் நடாவுதிர் என்று எம்பெருமான் தன்னுடைய அந்த சக்கராயுதத்தை கொண்டுதான் உலகத்திலே எல்லாம் தர்மத்தை நிலைநாட்டுகிறான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அசுரர்களையெல்லாம் ராட்சசர்களையெல்லாம் அழித்தது அந்த சக்கராயுதம் ஆகையினாலே அந்த சக்கராயுதத்தை கொண்டு நீ திருவரங்கம் பெரிய கோவிலிலே தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும் என்பதாக இது அடுத்த அதாவது 23வது ஸ்லோகத்திலே பிரார்த்தித்துக் கொள்கிறார். திதி பிரபவ தேகாதிபிகி தகன சோம சூர்யாத்மகம் தம பிரமதனம் பிரபோ சமுதிதாஸ்திர பிருந்தம் ஸ்வதஹாம் ஸ்வவிருத்திஹி வசவர்த்தித திரிதசவிருத்தி சக்கரம் புனः பிரவர்த்தயது தாம்னி தே மகதி தர்மசக்கரஸ்திதம். அதாவது எம்பெருமானுடைய அந்த ஆயுதங்கள் அவை எப்படிப்பட்டவை என்னால் திதி பிரப தேகபித் அதாவது அது எப்படி இருக்கிறதுனா திதி பிரபவ தேகபித்து, திதியின் புதல்வர்களான அசுரர்களின் உடலை புலப்பதாக இருக்கிறது. அதாவது கஷ்யபர் என்ற ஒரு மகரிஷியாம், அவருக்கு 2 மனைவிமார்கள். அதில் ஒருத்தி மிகவும் நல்லவள்,
அவளுக்கு அதிதி என்று பெயர். அவளுக்கு பிறந்தவர்களெல்லாம் தேவர்கள். இந்த திதி என்று ஒருத்தி, அவள் சற்று பொல்லாதவள். அவளுக்கு பிறந்தவர்கள் அத்தனை பேரும் அசுரர்கள். அசுரர்கள் அத்தனை பேரும் திதியினுடைய மக்கள். ஆகையினாலே இங்கே அந்த எம்பெருமான் என்ன பண்ணான், தீயவர்களை அழிக்க வேண்டுமானால் சக்கராயுதத்தை ஏவி அழிக்கிறான் அல்லவா. அதான் திதி பிரபவ ஹேதிபி தேகபித்து. திதி பிரபவ தேகபித்து என்னால் என்ன, திதியின் புதல்வரான அசுரர்களுடைய உடலை பிளப்பதாக இருக்கக்கூடியது அந்த சக்கராயுதம். அதற்கு இன்னொரு பெருமை சொல்லிருக்கிறார், தகன சோம சூர்யாத்மகம். நன்றாக அப்படியே பிரகாசிக்கின்ற சூரியன் சந்திரன் என்ன அக்னி இவர்கள் அத்தனை பேருடைய ஒரு பிரகாசத்தையும் அந்த சக்கராயுதம் உடையதாக இருக்கிறது. சக்கராயுதம் ஒரே சக்கராயுதம் தான், ஆனால் அதில் அக்னியினுடைய பிரகாசம், அதில் சந்திரனுடைய பிரகாசம், சூரியனுடைய பிரகாசம் எல்லாம் இருக்கிறதா. அதை சொல்லுகிறார் தகன சோம சூர்யாத்மகம். அதற்கு மேலே இன்னும் பெருமை சொல்லுகிறார், தம பிரமதனம். இருளை போக்க வல்லது. அதாவது இத்தனை ஒரு சூரியனே இருளை போக்குகிறான் என்று சொன்னால், சூரியன் அக்னி சந்திரன் எல்லாருடைய தேஜஸையும் உடையவன் சக்கராயுதம் என்று சொல்லுகிற பொழுது அவன் இன்னும் பிரகாசமுடையவனாகத்தானே இருப்பான். அதனால் தம பிரமதனம், இருளை போக்க வல்லதாக. இன்னும் சொல்ல போனால் நம்முடைய அறியாமையாகிற இருள் அதையும் போக்க வல்லதாக இருப்பது அந்த சக்கராயுதம்தான் என்று அதையும் சொல்லலாம். அதற்கு மேலே இன்னொன்று சமுதித அஸ்திர பிருந்தம். சமுதிதாஸ்திர பிருந்தம் என்னால் என்ன அர்த்தம், மற்ற ஆயுதங்களெல்லாம் கூட இவனுக்கு முன்னாலே திரண்டு நிற்குமாம். ஏன்னா இவனுக்கு ஹேத்திராஜன் என்று பெயர். சக்கராயுதத்திற்கு எப்படிப்பட்ட பெருமை என்னால், எல்லா ஆயுதங்களுக்கும் இவர்தான் தலைவர், இந்த சக்கராயுதம் தான் தலைவர். அதனால் மற்ற ஆயுதங்கள் எல்லாம் கூடி நிற்கும் இடமாக இருக்கிறது. அப்புறம் ஸ்வவிருத்தி, வசவர்த்தி, திருதசவிருத்தி. அதுக்கு மேலே என்ன சொன்னார்னா, தன்னுடைய வசத்திலே அடக்கப்பட்ட தேவர்களுடைய வாழ்க்கையை உடையதாய் உள்ளவன். அந்த சக்கராயுதத்தினுடைய ஆணையின் கீழே தான் தேவர்களுடைய வாழ்ச்சியே இருக்கிறது என்று அதையும் சொல்லுகிறார். அப்படிப்பட்ட சக்கரம், சக்கரம் என்னால் அந்த சக்கராயுதம் அது எப்படிப்பட்டது என்னால், தே மகதிதாம்னி, உன்னுடைய சிறந்த இருப்பிடமான அந்த திருவரங்கம் பெரிய கோவிலுக்கு ஒரு பேராபத்து இப்பொழுது வந்திருக்கிறது என்னால், அந்த சக்கராயுதத்தை கொண்டு நீ என்ன பண்ண வேண்டும், அங்கே தர்மத்தை நிலைநாட்ட வேண்டும். சக்கராயுதத்தை கொண்டு தர்மத்தை நிலைநாட்டுவது என்னால் என்ன, பிரவர்த்தய தாம்னி தே மகதி தர்மச்சக்கரஸ்திதம். தர்மச்சக்கரஸ்திதம் பிரவர்த்தய என்கிறார். அதாவது பிரவர்த்தயத்து, அதாவது இந்த இடத்திலே அந்த தர்மமானது நிலைநாட்டப்பட வேண்டும் என்னால் அதற்கு இந்த சக்கராயுதமானது செலுத்தப்பட வேண்டும். சக்கராயுதத்தை செலுத்தினால் விரோதிகள் அத்தனை பேரும் அழிந்து விடுவார்கள். அதே சமயத்தில் தர்மம் நிலைநாட்டப்பட்டுவிடும். பகவான் தெரிவித்தான் அல்லவா, பரித்ராணாய சாதுனாம் விநாசாய ச துர்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய என்று. ஒன்று அவதரிக்கிறேன் என்று சொன்னான். ஆனால் இப்பொழுது நீ அவதரிக்கக்கூட அவசியமில்லை, வேண்டியதில்லை. பின் என்ன பண்ண வேண்டும், இந்த நல்லவர்களை காப்பதற்கும் தீயவர்களை அழிப்பதற்கும் தர்மத்தை நிலைநாட்டுவதற்கும் உன்னுடைய சக்கராயுதத்தை இப்பொழுது நீ மறுபடியும் நடத்தியருள வேணும், அதை செலுத்தியருள வேணும். அப்படி நீ செலுத்தினாயானால் இங்கே இருக்கக்கூடிய விரோதிகள் அத்தனை பேரும் அழிந்து அவர்கள் என்ன பண்ணுவார்கள், இங்கே தர்மம் நிலைநாட்டப்பட்டு விடும் என்று சொல்கிறார். அப்படி பண்ணுவதற்கு அந்த சக்கராயுதத்திற்கு அவ்வளவு வலிமை உண்டு. ஏனென்றால் அது விரோதிகளான அசுரர்களை அழிக்கிறது, அது அவ்வளவு பிரகாசத்தை உடையது, எல்லா ஆயுதங்களுக்கும் தானே அரசனாயிருப்பது என்று இவ்வளவு பெருமைகள் உடையது அந்த சக்கராயுதமாகினாலே, அந்த சக்கராயுதத்தை கொண்டு இங்கே தர்மத்தை நீ நடத்திருள வேணும் என்பதாக எம்பெருமானை பிரார்த்தித்துக் கொள்ளுகிறார் இந்த ஸ்லோகத்திலே. இன்னும் தொடர்ந்து இதே போன்ற திருவாக்குகளை அருளி செய்கிறார் வேதாந்த தேசிகன். தொடர்ந்து அனுபவிப்போம். ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயேர்த்தினாம் ஸ்ரீவேங்கடநிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். ஸ்ரீமத் சுந்தரஜாமா திருமுனிமானசவாசினே சர்வலோக நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.
ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद। प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।